ஹிந்து மதத்தை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு பெண்களையும் அவதூறாக பேசியிருக்கின்ற பொன்முடி தமிழக மந்திரி சபையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகியிலிருந்து நீக்கியிருப்பது என்பது கண் துடைப்பு நடவடிக்கை. ஏன்னா திமுகவில் என்னவா இருந்தா என்ன, முதல் குடும்பத்தின் அடிமைகள்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனால் அவருக்கு அரசாங்கம் மந்திரி சபையில் எப்படி அந்த ஒரு மிக கேவலமான மனிதர் மதங்களை துவேஷமாக பேசி பெண்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி இருக்கின்ற பொன்முடி உடனடியாக மந்திரி சபையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அடுத்ததாக பொன்முடி உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இந்து மதத்தின் இரு பெரிய பிரிவுகள் சைவம் வைஷ்ணவம், இந்த இரண்டையும் அவ்வளவு மோசமாக பெண்களை தொடர்புபடுத்தி இழிவாக பேசியிருக்கின்ற நபர் மதத்தை இழிவாக பேசினார். இதே மாதிரி மாற்று மதத்தை யாராவது பேசினா இந்த திரவிடியா ஸ்டாக் அரசாங்கம், ஸ்டாலினின் இந்து விரோத அரசு சும்மா இருந்திருக்குமா? ஆகவே பொன்முடியை வழக்கு தொடர வேண்டும். பொன்முடிக்கு எதிராக அவரை கைது செய்ய வேண்டும், மந்திரி சபையிலிருந்து நீக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி சிறுத்தையின் புள்ளிகளை அழிக்க முடியாதோ அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஹிந்து விரோதத்தை நாம் மாற்ற முடியாது. ஆகவே இதற்கு ஒரே வழி, திமுகவை லாட் ஸ்டாக் அண்ட் பேரல் 2026 தேர்தலில் அடியோட அரசியல் களத்திலிருந்து இந்துக்கள் அனைவரும் துடை தெரிய முன்வர வேண்டும். இன்று உறுதியேற்போம், சிவபெருமானின் பெயரால் மகாவிஷ்ணுவின் பெயரால் உறுதியேற்போம். இந்த ஹிந்து விரோத தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தலில் தோற்கடிப்போம் என நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று இந்து மக்கள் அனைவருக்கும் வேண்டுகோளாக வைக்கிறேன்.